ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு கதை சாதாரண வெற்றி கதை கிடையாது. ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில் பார்த்த தன்னோட கனவை பல போராட்டம் அந்த கனவை பார்க்குறதுக்கு அந்த கனவை நனவாக்கிய ஒரு அழகான தருணம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? நாம் சில நேரம் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு நினைக்கிறதெல்லாம் நமக்கு உடனே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது உடனே கிடச்சிடாது. நம்ம எவ்வளோ தான் நம்ம அதை முயற்சி பண்ணினாலும் நமக்கு அந்த அந்த வெற்றி கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அந்த கனவை எப்படி அவங்க நினைவாக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த கனவை நினைவாக்குறதுக்கு என்ன செய்யணும்? டெட் எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அவங்க அந்த டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்க ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தயார்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. நல்லபடியாக அவங்க அவங்களோட உழைப்புகளை அவங்க நம்பிக்கையாக தன்னோட எக்ஸாம்ஸ் எழுத தன்னை நம்பிக்கையாக தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதுகிற நாளும் வந்துச்சு. நல்லபடியாக அவங்க அந்த எக்ஸாமும் எழுதுனாங்க. எக்ஸாமுக்கு டஃப்பாக இருக்கும். அந்த தேர்வு பயம் எல்லாமே இருக்க தானே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக அவங்க அந்த எக்ஸாமை எழுதுனாங்க. எழுதிட்டு அந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக அவங்க வெயிட் பண்ண ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற தருணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம் எழுதுகிற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அப்போது அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. ஓகே, ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிக்கை வச்சது மாதிரியே அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ என்ன நினைக்கிறாங்க? அப்பா, நம்ம நல்லபடியாக பாஸ் பண்ணிட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றமே வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நினச்சது நம்மளோட கனவு நினைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. பட் என்னன்னா, நம்ம நினைக்கிறத நமக்கு உடனே நடந்துருதா என்ன? அதே தான் அவங்களுக்கும். அவங்க நினச்ச நமக்கு எல்லாமே இனிமேல் சரியாயிடும் அப்படின்னு நினச்ச அவங்க கனவு அந்த இடத்துல அழிக்கப்படுது. அப்படி என்ன நடந்துச்சு? வேலை கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். சில காரணங்களால், அதாவது டெட் எக்ஸாம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் பண்ணியும் சில காரணங்களால் அவங்களுக்கு அந்த வேலை அப்போ கிடைக்கல. ஆனாலும் அவங்க மனம் சோர்ந்துடாமல், ஆனாலும் அவங்களோட முயற்சியை அவங்க கைவிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் இப்படின்னு நாட்கள் கடந்துக்கிட்டே இருந்தது. நம்ம அந்த அந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சந்தேகம் கூட வந்திருக்கலாம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே, நமக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் அந்த எண்ணத்தையெல்லாம் நமக்கு வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முயற்சியை மட்டும் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. காலங்கள் அப்படியே போயிடுச்சு. அவங்களுக்கு திரும்ப அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு எப்போ வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அவங்க எதிர்பார்த்த அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா, டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் எக்ஸாம் வச்சுருந்தாங்கல்ல, அது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் திரும்ப எக்ஸாம் வச்சாங்கல்ல, அதில் அந்த பொண்ணு அந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த பாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அதை பார்த்ததும் அந்த சந்தோஷத்துக்கு வார்த்தைகளால் சொல்லி அதை விவரிக்க முடியாது. ஏன்னா 13 வருட காலங்கள் இல்லையா? அப்போ அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. அந்த அந்த வெற்றி அவங்களுக்கு கிடைக்கும்போது அது அவ்வளோ சீக்கிரம் எந்த வார்த்தைகளில் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது எனக்கு அது வரமாட்டேங்குது டக்குன்னு. அந்த சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? அந்த வேலைக்கான ஆணையம் அந்த வேலைக்கு உண்டான நியமன ஆணையை அவங்க சென்னையில் போய் வாங்கணும் இல்லையா? அப்போ தான் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது அவங்க கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க வர முடியாத சூழ்நிலையாக வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. வர முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியலை. தன்னோட மனைவியோட 13 வருட ஆசை இல்லையா? அதை அவங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? பல போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக அதுவும் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தெரியுமா? அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, அவங்க அந்த 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 நியமன ஆணையை வாங்குகிற டேட்டும் அவங்களுக்கும் கரெக்டாக அமையுது. ஏன்னா டக்குன்னு அவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் கரெக்டாக
அவங்க மொத நாள் வந்து அங்கே வந்து இறங்கிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போது டபுள் சந்தோஷம் பார்த்தீங்களா அவங்களுக்கு. அவங்க அவங்க போராடி அவங்க கனவை நினைவாக்கிட்டு அதை தன்னோட கணவரோட சேர்ந்து அவங்க அந்த நியமன ஆணையை வாங்க போகிறதுக்கு ஃபேமிலியோடு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஹாப்பி இல்லை. அந்த அந்த ஆசையும் டபுள் ஆசையாக அவங்களுக்கு வந்து நிறைவேறுற அந்த தருணத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அதை வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த இன்பத்தையும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக அவங்களுக்கு அந்த தருணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஆசையே வந்து நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கு பொக்கிஷமாக அவங்களுக்கு அந்த தருணம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அவங்களோட ஆசையே வந்து நான் வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கு வார்த்தையை பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக நல்லபடியாக. ஆனால் அந்த பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து என்னென்னா நிறைய ஒரு தேர்வு பயம். 13 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து அந்த தேர்வு பயங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும், அவங்க தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த 13 வருஷம் அப்படிங்கிறது அது வந்து நீங்கள் நினைக்கிறது மாதிரி நம்ம நினைக்கிறது மாதிரி சாதாரண காலங்களாக அவங்களுக்கு போயிருக்கும். நீங்களே சொல்லுங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அந்த காலம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ கடுமையானதாக இருந்திருக்கும். ஆனால் வந்து அந்த 13 வருஷம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை வந்து நிறைய கற்றுட்டு இருந்தாங்க. நிறைய வாழ்க்கை அனுபவங்களும் அவங்களுக்கு கற்றுக்கிட்டு இருந்தாங்க. எப்படி நம்ம நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிற ப்ரிப்ரேஷனே அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து 39 வயது. அப்போ அந்த 39 வயசு அப்படிங்கிறப்ப அந்த பெண்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸும் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. குடும்ப சூழ்நிலைகளும் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ் பண்ணி நல்லபடியாக அவங்க படித்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களோட வாய்ப்புக்கான டெட் எக்ஸாமும் வந்தது. டெட் எக்ஸாம் எழுதிட்டாங்க. ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த கண்ணில் தூக்கம் அப்படிங்கிறதுமே இல்லை. எப்படி எழுதியிருப்போம், எப்படி ரிசல்ட் வரும் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலும் ஒரு பதட்டத்துலேயுமே தான் அவங்களால ஃப்ரீயாகவே இருக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்லபடியாக அந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. அந்த ரிசல்ட்டில் அவங்க வந்து பாஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். பாஸ் பண்ணிட்டாங்க இல்லையா? அப்போது வெற்றி வந்து எப்போதுமே தாமதமாகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம முயற்சி அப்படிங்கிறத மட்டும் எப்போதுமே நம்ம கைவிட்டுறவே கூடாது. நம்ம முயற்சி அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறது இந்த கதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். இதை வந்து அதாவது இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுதுகிறோம், ட்ரை பண்ணுறோம், வருடங்களும் போகுது, நமக்கும் வாய்ப்புகள் தவறிக்கிட்டே தான் இருக்குது. அதை நினச்சி நீங்கள் சுதந்திராமல் நீங்கள் உங்களோட முயற்சியை வந்து நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணி நமக்கு அந்த வெற்றி கிடைக்கிது இல்லையா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உண்மையான வெற்றியாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்மளும் எவ்வளோ முயற்சி பண்ணுறோமே, நமக்கும் பலன் கிடைக்கலையே அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் நினச்சி சுதந்திராமல் இந்த கதையை வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக நீங்களும் அப்படி ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா? அப்படி ஏதாவது நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கதையை ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு, ஏன் இந்த கதையை உதாரணமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க. படிச்சுட்டு நமக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்துடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி சோர்ந்து போயிடாதீங்க. சோர்ந்து போகாமல் உங்களோட முயற்சிகளை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு வந்து தாமதமாக கிடைக்கிற சில வெற்றி கூட அது கூட கொஞ்சம் நமக்கு அழகாகவே தெரியும் இல்லையா? அந்த வெற்றி வந்து நமக்கு அந்த காலங்கள் போகிறது அப்படிங்கிறத மறந்துடும். காலம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அதை மறந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நாளையும் நமக்கு அந்த வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனவு காண்பது மட்டும் இல்லாமல் அந்த கனவுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு முயற்சினாலும் நம்ம உண்மையாக அந்த முயற்சி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நானும் மனமாற உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அந்த பெண்ணுக்கும் உங்கள் சார்பாக என்னோட வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க அடுத்தடுத்து மேலும் வளரட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.